இந்த காட்சிகளை பார்க்கும்போது ஒரு கணம் நான் காலத்தை மறந்து விட்டேன். மன்னர் காலம் மீண்டும் வந்தது போல் இருந்தது. மன்னர்கள் வீதியுலா வந்த காலம் என் கண்முன்னே உயிருடன் நிற்பது போல இருந்தது. பல்லாயிரம் மக்கள், ஆடல் பாடல், வீர விளையாட்டுகள், தமிழர் பாரம்பரியம் இன்னும் உயிரோடு இருப்பதை இந்த திருவிழா காட்டியது. தமிழர் பாரம்பரியமும் பக்தியும் ஒன்றாக கலக்கும் அந்த அற்புதமான தருணங்கள். ஒரு கோயில் திருவிழா என்றால் அது ஒரு மத நிகழ்வு மட்டுமல்ல, ஒரு இனத்தின் கலாச்சாரம், மரபு மற்றும் ஒற்றுமையின் கொண்டாட்டம். இன்று நீங்க பார்க்க போவது ஒரு அழகிய திருவிழாவின் காட்சிகள். வீதி எங்கும் மக்கள் கூட்டம், பறை, நாதஸ்வரம், தவில், இசையின் முழக்கம். சுவாமி வீதியுலா வரும் அந்த தருணத்தில் மக்களின் முகங்களில் காணப்படும் பக்தியும் மகிழ்ச்சியும் அந்த சூழலை இன்னும் இன்னும் அழகாக்குகிறது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒரே இடத்தில் ஒன்று கூடி பக்தியுடன் காத்திருக்கும் காட்சி தமிழர் சமூகத்தின் ஒற்றுமையை வெளிப்படுத்துகிறது. இந்த திருவிழாவில் ஆடல் பாடல், வீர விளையாட்டுகள் மற்றும் பல பாரம்பரிய நிகழ்வுகள் நடைபெற்றன. அந்த காட்சிகளை பார்க்கும்போது நாம் கதைகளில் படித்த மன்னர்கள் காலத்தில் நடைபெற்ற வீதியுலா கொண்டாட்டங்கள் நினைவிற்கு வருகிறது. அந்த காலத்தில் மன்னர்கள் வீதியுலா வரும்போது மக்கள் இசை, ஆடல் மற்றும் வீர விளையாட்டுகளால் அவர்களை வரவேற்றதாக வரலாறுகள் கூறுகின்றன. இன்றும் அப்படித்தான். தமிழர்களுடைய மன்னன், தமிழர்களுடைய இறை முருகன் வீதியுலா வருகின்ற போது அதே போல பக்தர்கள், அடியவர்கள் இங்கு ஆடி பாடி கூடி தங்கள் வீர விளையாட்டுகளை காட்டிய இந்த நிகழ்வு பார்ப்பவர்கள் மனதை பரவசமடைய செய்த அந்த அற்புதமான தருணம் உங்களுக்காக. தமிழர்களின் வீர வரலாறு கூறும் அதே பாரம்பரியம் இன்றும் தமிழர் மண்ணில் உயிரோடு இருப்பதை இந்த காட்சிகள் நமக்கு உணர்த்துகின்றன. காலங்கள் மாறினாலும் தமிழர் மரபும் கலாச்சாரமும் இன்னும் உயிரோடு வாழ்கிறது. இத்தகைய திருவிழாக்கள் ஒரு சமய நிகழ்வு மட்டுமல்ல, ஒரு இனத்தின் அடையாளம். இந்த அழகிய தருணங்களை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வது நமது பொறுப்பு. அருள் தரும் ஈசனே ஆதிபரம் சிவா, நடராஜ ஆனந்த தாண்டவா, நம சிவாய நம சிவாய. நான்கு வீதிகள் நிறைந்த மக்கள் கூட்டம், எட்டு திக்கும் கலையும் கலாச்சாரமும் பண்பாடும் வீர விளையாட்டுகளும் இது மகிழ்ச்சியின் உச்சமான ஒரு தருணம். தமிழர்களின் பாரம்பரிய கலை நிகழ்வுகளும் கலாச்சார நிகழ்வுகளும் பார்ப்பவர் மனதை கொள்ளை கொண்டது. இந்த அற்புதமான காட்சி வேறு எங்கும் இல்லை, யாழ்ப்பாணத்துல தான் நடந்தது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எந்த இடம் உங்களுக்கு தெரியுமா? உண்மையில இது யாழ்ப்பாணம் ஜீவில் பகுதியில் நடந்த ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு நாங்கள் காணொளியாக்கி வச்சிருந்த நேரம் ஒரு எங்களுடைய மரபை பின்பற்றி நடக்கிற ஒரு நிகழ்வு, ஆலய நிகழ்வுகள், எங்களோட மரபை பின்பற்றி நடக்கிற ஒரு நிகழ்வு ஒன்றை நீங்கள் முழுமையா பதிவேற்றணும் செய்யணும் என்று சொல்லி தமிழ்நாட்டை சேர்ந்த அன்பர்கள் சிலர் கேட்டிருந்தவர். அவைந்த கோரிக்கையும் எங்கட கலாச்சாரம் பண்பாட்டு நிகழ்வுகளை முடிந்த அளவு நாங்களும் பகிர்ந்து கொள்ளணும், அதுகளை ஆவணப்படுத்தணும். அதுக்காக காலத்தின் கட்டாயம். உண்மையிலே இந்த மாதிரியான திருவிழாக்கள், இவ்வளவு மக்கள் கூட்டத்தோட இந்த மாதிரியான திருவிழாக்கள் யாழ்ப்பாணத்துல வேற எங்கு நடக்கிறதா நான் காணல. திருவிழாக்கள் நடக்கும், ஆலயங்கள், சிவபூசைகள். யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் ஆலயங்கள், திருவிழாக்கள் கோலாகலமான ஒரு கொண்டாட்டங்கள் தான். ஆனால் இந்த மாதிரியான அப்படி மெய்மறந்து போகக்கூடிய, நான் சிறு வயதில் படித்த அந்த மன்னர்கள் காலம்
மீண்டும் கண்முன்ன வந்தது போல இருந்தது. தெருக்களில் எங்கும் ஆடல் பாடல் கோலாட்டம் கும்மியாட்டம், ஆங்காங்கே மேடைகள் அமைத்து தங்களுடைய கலை நயங்களை வெளிப்படுத்துகின்ற கலை திறமைகளை வெளிப்படுத்துகின்றதாக அந்த பழைய புராதன கதைகளை, அந்த பழைய எங்களுடைய வரலாற்று கதைகள் எழுதுகின்ற எழுத்தாளர்கள் எழுதின அந்த கல்கி, அதே போல நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் சாண்டில்யன், இப்படியானவர்களுடைய புத்தகங்கள்ல எழுதப்பட்டிருக்கின்ற அந்த கதைகள் எங்களுடைய மன்னர்கள் வீதி உலா வரும்போது எப்படி இருக்கும், அந்த ஆலய திருவிழாக்களின் போது எப்படி இருக்கும், அந்த நிகழ்வை நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் கட்டாயம் நீங்க யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நினைவிலுக்கு தான் வரணும். ஏனென்று கேட்டால் இந்த மாதிரியான ஒரு திருவிழா நீங்க வேறு எங்கேயுமே பார்க்கலாம். நான் அடிச்சு சொல்றேன், இந்த மாதிரி ஒரு திருவிழாவை நீங்க வேறு எங்கேயுமே பார்க்கலாம். பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. அந்த அற்புதமான தருணங்களை அங்க நின்று அனுபவிச்சா மட்டும்தான் தெரியும் அதன் சந்தோஷம் எப்படி இருக்குது என்னன்னு. இந்த காணொளியை நீங்க பார்த்துட்டு வார வருஷம் நடக்கிற இந்த நிகழ்வுக்கு நீங்கள் வரணும். உங்களுடைய குழந்தைகளோட உங்களுடைய குடும்பங்களோட நீங்க வந்து இந்த நிகழ்வுகளை கலந்து கொள்ளணும். இந்த நிகழ்வுகள் இந்த தாற்பயத்தை எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும். நாங்கள் இன்றைக்கு இருப்போம், நாளைக்கு இல்லாம போயிடுவோம். ஆனால் எங்களுடைய கலாச்சாரம் பண்பாடு தொடர்ந்து வரணும். அப்படி தொடர்ந்து வார ஒரு இடமாக கலைக்கு பேர் போன அந்த இனிவில் மண்ணில் இப்படி இப்பவும் அந்த பாரம்பரியத்தை தொடர்ந்து கடைபிடிச்சு கொண்டு வரினோம். அந்த நிகழ்வுக்கு நீங்கள் குடும்பமாக வரணும். கட்டாயம் நீங்கள் இந்த குடும்பமாக வந்து அந்த கலாச்சார நிகழ்வு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அலை கடல் என்ன திரண்டு இருக்கிற ஒரு மக்கள் கூட்டம். அந்த கூட்டத்துக்குள்ளதான் இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கு. எங்க திரும்பினாலும் மக்கள் கூட்டம், பட்டாடைகள் மினுங்க, எங்களுடைய பாரம்பரிய ஆடைகளோடும் பாரம்பரிய கலைகளை வெளிப்படுத்துகின்ற அந்த இளைஞர்களும் யுவதிகளும் சிறுவர்களுமாக ஒரு கலகலப்பான அந்த தருணம் வாழ்க்கையில நாங்கள் தவறவிடக்கூடாத ஒரு முக்கியமான தருணம். இந்த தருணங்களை நீங்கள் அனுபவிக்கணும்னு சொன்னால், இந்த தருணங்களை நாங்கள் சொல்றது உங்களுக்கு எப்படி இருக்குமென்று தெரியல, ஆனால் நீங்கள் இந்த இடத்துல வந்தா மட்டும்தான் தெரியும். உண்மையில மிகவும் மனம் அப்படி பூரித்து போகின்ற, உங்களுடைய துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே மறந்து அதை ரசிக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு திருவிழா வேற எங்கேயுமே இருக்காது. இந்த மண்ணில தான், இந்த இனிவில் மண்ணில தான் இருக்கும். கட்டாயம் இது உங்களுக்கு ஒரு இந்த காணொலியை நீங்க முழுமையா பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்கு, என்ன மாதிரி இருக்குன்ற உங்களுக்கு விளங்கும். கட்டாயம் நீங்க இதை முழுமையா பார்க்கணும். பார்க்கறதோட மட்டும் இல்லாம இந்த காணொலியை உங்களுக்கு தெரிஞ்சவைக்கு உறவினர்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி நீங்கள் கண்டிப்பா இதுக்கான ஒரு ஆதரவை தரணும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதே போல இதை கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணி இந்த காணொலி எல்லோரும் பார்க்கறதுக்கு ஒரு ஏற்பாடை நீங்க செய்யணும். கட்டாயம் உங்கள்கிட்ட அன்பா கேட்டுக்கொள்றது இதுதான். எங்களுடைய கலாச்சார நிகழ்வுகள், எங்களுடைய மத நிகழ்வுகள், இது மத நிகழ்வுகளாக மட்டும் பார்க்காமல் எங்களுடைய கலாச்சார நிகழ்வாக, எங்களுடைய பண்பாட்டு நிகழ்வாக இந்த நிகழ்வுகளை பார்க்கணும். உண்மையிலேயே அற்புதமான அந்த திருவிழாக்களை நீங்க பார்க்கலாம். இப்ப இந்த எங்களுடைய கலை கலாச்சார பண்பாட்டு விழுமியங்கள் எல்லாமே மறைஞ்சு போகின்ற நேரத்துல இந்த காட்சிகள் மீண்டும், அதுவும் இளைஞர்கள் இதில் பழகி இந்த இடத்துல வந்து நிற்கிறது. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே வந்து எங்களுடைய கோயிலில் நாங்கள் அடிக்கிற மேளம் எங்களோட மேளம் வேறு, ஆனால் இங்கே எங்களுடைய பாரம்பரிய இசைக்கருவி பறை இசை முழங்க அப்படி நிற்கிறார்கள். எல்லாரும் விட்டு வேறு யாடுற மாதிரி ஒரு உத்வேகம் அந்த பறை இசைக்கு இருக்கு. வேறு எந்த இசைக்கும் இல்லாத ஒரு மகத்துவம் அந்த பறை இசைக்கு இருக்கு. அதை நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி ஒரு அற்புதமான ஒரு திருவிழா தான் இந்த திருவிழா. உண்மையிலேயே இன்றைக்கும் இந்த பாரம்பரிய திருவிழாக்களை மலங்கி போகாம அதை அப்படியே பின்பற்றி வருகிற அந்த இணுவில் மக்களுக்கு, அந்த இணுவில் ஆலய நிர்வாகத்தினருக்கு தமிழர்களாகிய நாங்கள் எல்லோருமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருப்போம். எங்களுடைய பாரம்பரிய கலை கலாச்சாரங்களை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கணும் என்று நினைக்கிற ஒவ்வொருத்தரும் அந்த ஆலயத்திற்கும் அந்த ஆலய நிர்வாகத்திற்கும் அந்த கிராம மக்களுக்கும் நன்றி சொல்லணும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இணுவில் என்று சொன்னாலே ஆன்மீகம் கலை என்ற விஷயம் எல்லாரிடத்திலையுமே இருக்கிற ஒன்று. மிக அற்புதமான தருணங்கள். இந்த தருணங்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும். இதை போல பல காணொலிகள் எங்களுடைய புது யுகம் இந்த சேனலில் வந்து வெளிவர இருக்குது. நீங்கள் அதுக்கு செய்ய வேண்டியது ஒன்றுதான், எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து
பெல் பட்டனை தட்டி வச்சிருங்க. அப்போதான் நாங்கள் போடுற காணொலிகள் உங்களுக்கு தொடர்ந்து வரும். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த காணொளியில உங்களுக்கு பிடிச்ச பகுதி என்ன? அந்த சிறுவர்கள் ஆடினதா, கரகாட்டம், மயிலாட்டம், மற்றது சிலம்பம், தீப்பந்தம் சுத்துறது, இந்த பரதநாட்டியம், இப்படி என்ன காட்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கு என்ற விஷயங்களை முடிஞ்சால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எங்களுக்கும் அது ஒரு உத்வேகமா இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு, மேலும் இது போன்ற காணொளிகள் தொடர்ச்சியாக வர இருக்குது. கண்டிப்பா நீங்கள் எங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருவீங்கள் என்ற நம்பிக்கையோட உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். தமிழர் பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் இன்னும் பல காணொளிகளை பார்க்க புதுஜுகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. இந்த காணொளியை லைக் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும், ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. நன்றி உறவுகளை. மீண்டும் மற்றொரு காணொளி ஒன்றினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.